65 வயதுடைய முதியவரை படுகொலை செய்த 13 வயதுடைய பேத்தி அந்த விடயம் தொடர்பாகவும் அத்தோடு இன்றைய காலகட்டத்திலே இளவயது காதலால் பறிபோகும் உயிர்கள் அந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே பார்வையிடப்படுகள். காண்டிவன் வீசு அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த பெல் பட்டனை தட்டுவதன் மூலம் எமது காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். இந்தியாவிலே 65 வயதுடைய முதியவரை 13 வயதுடைய அவருடைய பேத்தியானவர் கொலை செய்திருக்கிறார். அந்த விடயமானது ஒரு பரபரப்பான செய்திகளாக சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் என்னவென்று பார்ப்போமானால், கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திலே கருவாட்டு பகுதியிலே 65 வயதுடைய முதியவர் வாடகை வீட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிறார். வாடகை வீட்டிலே முதியவர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் மகள் மற்றும் 8ஆம் வகுப்பு கல்வி கற்கும் 13 வயதுடைய பேத்தியும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் வாடகை வீட்டிலே. வாழ்ந்து வரும்போது இந்த முதியவருடைய மகளுக்கு பிரசவ வலியானது ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப முதியவருடைய மனைவியும் மகளும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார்கள். வைத்தியசாலையிலே அட்மிட் ஆகி குழந்தை பெறுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த வீட்டில முதியவரும் 13 வயதுடைய பேத்தியும் தான் தனியாக இருந்திருக்கிறார்கள். 13 வயதுடைய பேத்தியானவர் கைத்தொலைபேசி பாவிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்ப அவ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, 13 வயது சிறுமி, 13 வயதுன்னு சொன்னால் ஒரு சிறுமி தானே. இந்த 13 வயதுடைய சிறுமியானவர் 18 வயதுக்கு குறைந்த ஒரு சிறுவனை காதலித்திருக்கிறார். அப்ப இருவரும் தொடர்ச்சியாக கதைப்பது வழக்கமாக இருந்திருக்கின்றது. அப்போது தான் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், முதியவர் வீட்டிலே யாரும் இல்லாத நேரத்திலே முதியவர்கிட்ட 3 பவுன் தங்கச்சங்கிலி இருந்திருக்கிறது. அவர் தங்கச்சங்கிலி பேத்திக்கு தெரிந்தான, இவர் சங்கிலியெல்லாம் போட்டிருக்கிறார், அலமாரியில காசு இருக்குது, எல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி பேத்திக்கு தெரிந்தானே. அப்ப பேத்தி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, காதலனுக்கு சொல்லியிருக்கிறா, அம்மாவும் இல்லை அம்மாவும் இல்லை, முதியவரும் நானும் தான் இருக்கிறோம். அப்ப காதலனோட 2 பேரும் திட்டமிட்டு இந்த 3 பவுன் தங்கச்சங்கிலியும் அலுமாரியிலே இருக்கிற காசையும் கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் ஒன்று திட்டியாச்சு. 13 வயதுடைய சிறுமிக்கு ஐபோன் வாங்குறதுக்கு ஒரு ஆசை வந்து இருக்குது. அப்ப என்ன செய்யலாமான்னு சொல்லி அவன் யோசி காதலன்கிட்ட கேட்டிருக்கிறா. காதலனும் அவரும் இந்த வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை தானே. அப்ப காசுகள் இல்லை, அப்படி இப்படின்னு கதைச்சிருக்கணும். அப்ப காதலி 13 வயது சிறுமி சொல்லியிருக்கிறா, எங்கட அப்பா எங்கட அப்பாட்ட 3 பவுன் தங்கச்சாங்கிலி வச்சிருக்கிறார், அதான் வீட்டிலையும் அலுமாரியில காசு கிடாக்குது. அப்ப 2 பேரும் சேர்ந்தமான்னு சொன்னா, நீ அப்ப காதலனுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குதான் புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்குறது. அப்ப 2 பேரும் என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒன்று போட்டுட்டான். ஐபோன் ஒன்று, பேத்தி ஐபோனும், இவர் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு மாட்டி 2 பேரும் பிளான் பண்ணி என்ன செய்திருக்கோம்னு சொன்னா, முதியோருடைய மகள் எல்லாம் குழந்தை பெறுவதற்காக பிரசவ வலிக்காக ஹாஸ்பிட்டல் போட்டினோம். அப்ப உதவியாக முதியோருடைய மனைவியும் போட்டினோம். அப்ப தனியா இருந்த முதியவுடன் காதலனும் பேத்தியும் இணைந்து என்ன செய்திருக்கோம்னு சொன்னா, முதியவரை காலால பின்னு கையெல்லாம் கட்டி போட்டு அவரை கொலை செய்து போட்டு ஆக்களை தெரியாத இடத்துல பாய போட்டு மூடி அப்படி தெரியாத மாதிரி செய்துட்டினான். முதியவருடைய மனைவியானவர் வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப வீட்டுக்கு வந்த இடத்துல முதியவரை கூப்பிடைக்க முதியவரை காணையில். அப்ப தேடி திரிஞ்சு பார்த்த இடத்துல முதியவரை அவரை கொலை செய்து விட்டு பாயால மூடி மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உடனடியாக இப்ப காரைப்பாடி போலீசாருக்கு இவள் தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே காரைப்பாடி போலீசார் வந்து சிறுமியிட்ட விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப செல்போன் டவல் மூலம் சிக்னல் எங்கெங்க போயிருக்குது, மற்றது சைபர் கிரைம் போலீசாரினுடைய உதவியை நாடி அந்த இடத்துக்கு வந்த போலீசார் சிறுமியிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணை மேற்கொண்ட இடத்துல சிறுமியினுடைய கைத்தொலைபேசியை பார்த்திருக்கிறார்கள். சிறுமி யாரோடன் கதைத்து இருக்கிறார், யாரோடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதை விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மேற்கொண்ட இடத்தில
இந்த 18 வயது குறைந்த சிறுவனுடன் இந்த சிறுமியானவர் காதல் தொடர்பில் இருந்திருப்பதானது முதற்கட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முதியவரை கொலை செய்தது பேத்தியும் மற்றும் காதலனுடைய நண்பனும் இணைந்துதானாம் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்னத்துக்காக கொலை செய்திருக்கிறார்கள் சொன்னா, பேத்திக்கு சிறுமிக்கு 13 வயதுடைய சிறுமிக்கு ஐபோன் வாங்குவதற்கு ஆசையாம். அப்ப ஐபோன் வாங்குவதற்கு காசு இல்லாத காரணத்தினாலும், அத்துடன் இந்த காதலனுக்கும் என்ன செய்யறோம்னா, காதலனுக்கும் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கணும் மட்டும் ஆசை இருந்திருக்குதான். அப்ப புதிய மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு காசு இல்லை என்றதால முதியவருடைய கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்தும் மற்றும் அலுமாரியில் இருந்த காசுகளை கொள்ளையடித்து அவர்கள் ஐபோனும் மோட்டார் சைக்கிளும் வாங்குறதுக்கு திட்டம் தீட்டி இந்த கொலை நடைபெற்றது. முதற்கட்டமாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். 13 வயதுடைய சிறுமியினுடைய காதலன், 18 வயது குறைந்த காதலன், அவருடைய நண்பனும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திலே கருவாற்று பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. கல்வி கேட்கும் வயதில் இருக்கின்ற சிறுவர்களிடம் இந்த கைத்தொலைபேசி கொடுப்பதால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளை நீங்கள் தற்போது பார்த்திருக்கிறீர்கள். இலங்கையிலே கூடுதலாக இவ்வாறு சிறுவர்கள் அதிகமாக இந்த கைத்தொலைபேசி ஊடாக சிறு வயதிலே காதல் தொடர்புகள் ஏற்படுகின்றது. அத்துடன் தேவையற்ற போதைப் பொருட்கள் மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளிலும் இந்த சிறுவர்கள் ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைவது இந்த கைத்தொலைபேசியானது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல இளைஞர்களுடைய உயிர்கள் இந்த மாதத்திலே சென்றிருக்கின்றது. அவர்கள் இந்த காதல் தொடர்புகளால் அவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் காரணமாகவும் பல உயிர்கள் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இளைஞர்கள் யுவதிகளுடைய உயிரிழப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது ஸ்மார்ட் போன் ஒன்று இருந்தாலே காதல் தொடர்புகள் தன்பாட்டிலே வரும். ஒரு பெண் என்றாலும் வீட்டில் இருந்தால் அந்த பெண் யாருடன் கதைக்காமல் இருப்பவர் என்றாலும் ஒரு கைத்தொலைபேசி பாவனை மூலம் அவர் ஒவ்வொரு நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பது ஒரு சின்ன கைத்தொலைபேசி மூலம் பல ஆண்கள் பல இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் ஒருவர் ஃபேஸ்புக் ஆரம்பித்தால் ஃபேஸ்புக் மூலம் மெசேஞ்சர் மற்றும் டிக்டாக் தளங்கள், வாட்ஸ்அப் அப்படி தொடர்ச்சியாக கைத்தொலைபேசி மூலம் ஒரு வீட்டை விட்டு வெளியே செல்லாத பெண்ணும் ஆணும் காதலிலே தொடர்பு கொள்ள முடியும் ஒரு கைத்தொலைபேசி மூலம். அவ்வாறு காதல் தொடர்புகளை இலகுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கைத்தொலைபேசியானது பல சிக்கல்களுக்கு மூல காரணியாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இளவயது காதலால் பல உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறாமல், அத்தோடு ஆரம்ப காலங்களிலே இந்த கைத்தொலைபேசி வர முதல் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வகையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போதைய காலகட்டங்களிலே ஒருவனுக்கு 10 பேர் என்ற அடிப்படையிலே தற்போதைய உலகமானது மாற்றம் பெற்றிருக்கின்றது. கைத்தொலைபேசியினுடைய அதிகமான பாவனை காரணமாக இவ்வாறு தொடர்புகள் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு கசப்பான சம்பவங்களும் ஏற்படுகின்றது. நீதிமன்றம் விவாகரத்து பெறும் அளவிற்கும் இந்த கைத்தொலைபேசியினுடைய தொடர்பு காரணமாகவே விவாகரத்து அந்த ஒரு குடும்பம் குலைவதற்கு முக்கியமான காரணியாக இந்த கைத்தொலைபேசி காணப்பட்டிருக்கின்றது. இந்த கைத்தொலைபேசி காரணமாக பல குடும்பமானது சீரழிந்து விவாகரத்து பெறும் அளவிற்கு நீதிமன்றத்திலே அவருடைய வழக்குகள் செல்லும் அளவிற்கு மாறி இருக்கின்றது. இவ்வாறான கைத்தொலைபேசி பாவனைகளை சிறுவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அத்தோடு தேவையான விடயங்களுக்கு நீங்கள் கைத்தொலைபேசியை பாவிக்க வேண்டும். தேவையற்ற விடயங்களுக்கும் ரீல்ஸ் போடுவதற்கும் டிக்டாக் வீடியோ போடுவதற்கும் நீங்கள் கைத்தொலைபேசிகளை பாவிப்பது தடை நிறுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக கைத்தொலைபேசி பாவிப்பதால் பல கஷ்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு எமது காணொளி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.